தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கல்வியில் சிறந்த தமிழகம் அல்ல, கல்வியில் சீரழிந்த தமிழகம் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்ப்பதற்கான தமிழக அரசு விடுத்த அறிவிக்கை படுதோல்வி அடைந்துள்ளது. தனியார் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இந்த திட்டத்தின்படி சேர்க்கப்பட வேண்டிய இடங்களில் பாதி அளவிற்கும் குறைவாகவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடங்கள் ஏழை குழந்தைகளை சேர்ப்பதற்கான அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச்சில் வெளியிடப்பட்டு ஏப்ரலில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மேவில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்காததை காரணம் காட்டி நடப்பாண்டில் இந்த மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்திருந்த தமிழக அரசு கடந்த 2ஆம் தேதி தான் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை வெளியிட்டது. உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கட்டணம் அதிகமாக உள்ளதாலும் மாணவர் சேர்க்கை விதிகள் கடுமையாக உள்ளதாலும் குறைந்த எண்ணிக்கையில்தான் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நர்சரி பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின்படி உள்ள 45,721 இடங்களுக்கு 65,306 விண்ணப்பங்கள் வந்திருக்கும் நிலையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 34,666 இடங்களுக்கு வெறும் 16,006 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். நர்சரி பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட 20,000 பேர் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கான கட்டணத்தை அரசால் செலுத்த முடியாது. அதே நேரத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் 18,600 இடங்களில் சேர மாணவர்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு அதன் தவறான கொள்கைகளால் தான் தமிழகத்தில் பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி ஆகிய இரண்டும் சீரழிந்து வருகிறது. இன்றைய தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அல்ல, மாறாக கல்வியில் சீரழிந்த தமிழ்நாடு என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.